இங்க ராஜி டியூஷன் எடுக்கிறதுக்காக எல்லாம் ஏற்பாடும் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா, நம்ம கோமதி சொல்றாங்க, மாமாட்ட கேட்டு நீ வந்து அதுக்கப்புறம் டியூஷன் எடுன்னு சொன்னதுக்கு, ராஜி சொல்லிடுறாங்க, மாமா எப்படியும் சந்தோஷத்தான் ஆத்தப்படுவாங்க. அவங்க என்ன சொல்ல போறாங்க அப்படின்னு கேட்கறதுக்கு, உடனே இந்த தங்கமயிலு, என்னதான் இருந்தாலும் மாமா கிட்ட கேட்டு செய்றது தான் நல்லது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த பொண்ணு என்ன இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும்போது, இந்த கோமதி வந்து எங்கம்மா கிளம்பிட்ட அப்படின்னு தங்கமயில கேட்க, நான் சாப்பாடு கொண்டு போறேன் அத்தை, எல்லாரும் சாப்பிட்ருங்க அப்படின்னு சொல்ல, இது எதுக்கும்மா தேவையில்லாத வேலை, அவருக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்காது அப்படின்னு சொல்ல, இங்கே சரவணனுக்கு தான் வந்து சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு பார்த்தா நேரடியாக நம்ம பாண்டியனுக்கு கொண்டு போயிடுறாங்க கடைக்கு. உடனே பாண்டியனுக்கு ஒரு சந்தோஷம் தாங்க முடியல, இப்படி ஒரு மருமகளா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அவங்க மாமாட்ட பெருமையாக சொல்கிறாரு. மாமா வாங்க மாமா சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட, இல்லைம்மா நீ வந்து இவங்க 2 பேருக்கும் ஃபஸ்ட்டு சாப்பாடு போடு, நான் கணக்கு வழக்கு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் சாப்பிட்றேன்னு சொல்ல, உடனே இந்த தங்கமேலு ஆர்வமாக, இல்லை மாமா நான் கூட கணக்கு போடுறேனே, நீங்கள் உட்காந்து சாப்பிடுங்களேன்னு சொல்ல, ஏப்பா எத்தனை வேலையை தான்ப்பா நீ பார்ப்ப அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இல்லை மாமா அடுத்தவங்களோட சுமையில கொஞ்சம் பங்கெடுத்துக்கிறதுல எனக்கு கொஞ்சம் மனசு நிம்மதி, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்ல, உடனே இந்த பாண்டியனும் வழக்கம் போல் நம்ம தங்கமயில வியப்பாக பார்க்குறாரு. உடனே தங்கமயிலுக்கு சந்தோஷம் தாங்க முடியல, ஏன் தான் இப்படி அளந்து தள்ளுறாங்களோ தெரியல. உடனே பார்த்தீங்கன்னா எப்போ மத்தியானம் சாப்பிட வர்றவர் அந்த பாண்டியன் வந்து அங்கேயே சாப்பிட்றாரு. ஆனால் வந்து இது கோமதிக்கெல்லாம் தெரியலை, என்ன இவங்க சாப்பிடவே வரல அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது, அத்தை நான் தான் மாமாவுக்கும் எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்துட்டு வந்துட்டேனே, மறுபடியும் எப்படி வருவாங்க அப்படின்னு நினைக்கும்போது, ராஜி வந்து ஐயோ மாமா இப்போ மத்தியானம் வந்தா நான் எல்லா விஷயத்தையும் சொல்லலாம்னு பார்த்தா இப்படி அவர் வராமல் போயிட்டாருன்னு நினைக்கிறாங்க. இருந்தாலும் எல்லாரையும் டியூஷனுக்கும் வர சொல்லியாச்சு, இதுக்கு மேலே வேண்டான்னு சொன்னால் நம்ம எப்படி அவங்ககிட்ட ஃபஸ்ட்டு நாளே இப்படி வேண்டான்னு சொல்ல முடியாதுன்னு யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நினைக்கிறாங்க, சரி நம்ம மாமா தானே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் எல்லாரும் வந்துடுறாங்க. சாயந்தரம் இந்த மாதிரி டியூஷன் படிக்கிறதுக்காக பசங்கள்லாம் வந்தோடனே வெளியில் திண்ணையில் வச்சு தான் ராஜி வந்து டியூஷன் எடுக்கிறாங்க. அப்போ தங்கமேல்கிட்ட போய் நீங்கள் ஹெல்ப் பண்ணுறதுக்கு வாங்கலேன் கொஞ்சம் அப்படின்னு கேட்கும்போது, நான் இப்போ வர முடியாதே, நைட்டு சமைக்கிறதுக்கு இப்போயே செஞ்சால் தான் வந்து வர முடியும் அப்படின்னு சப்பக்கட்டுக்கு சொல்கிறாங்க. என்ன நீங்களும் இப்போ ஹெல்ப் பண்ண மாட்டேறீங்க, உங்களை நம்பி தான் நான் இத்தனை பேரை பார்த்துடலாம் பார்த்தா நீங்கள் வேறு இப்படி சொல்கிறீங்களே மயிலு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, என்ன பண்ண நாளைக்கு வேணால் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மயிலு சொல்ல, உடனே ராஜியும் சரி நான் இன்றைக்கி ஃபஸ்ட் நாள் நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மயிலும் நல்ல வேளை நம்ம தப்பிச்சோம், இப்போ கூப்பிட்டு யாரையாவது நம்மளுக்கு பாடம் எடுக்க சொன்னால் நம்ம என்ன பண்ணுவோம், தேவையில்லாமல் அந்த அம்மா எம்ஏன்னு வேற பொய் சொல்லி வச்சுருக்கு, எல்லாருக்கும் நம்ம விஷயம் தெரிஞ்சிருச்சா என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. வெளியே பார்த்தீங்கன்னா எல்லா பசங்களும் டியூஷன் படிக்க வந்துடுறாங்க. உடனே ராஜியும் வெளியே போகிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா கோமதி வந்து, இங்கே பார் ராஜி, இங்கே வா, இதை குடிச்சிட்டு போய் நீ டியூஷன் எடு, அப்போ தான் வந்து நல்லா சொல்லிக் கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு டீலாம் போட்டு கொடுக்குறாங்க. தேங்க்ஸ் அத்தை, அவங்க சப்போர்ட் எனக்கு எப்போவுமே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமதிட்ட ஆசீர்வாதம் வேறு வாங்குறாங்க. நீ எப்போவுமே நல்லா இருப்ப, என் பையனோட சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்ல, நம்ம கதிர் வேறு அந்த டைம் வந்துடுறாரு. என்ன வெளியில் கூட்டமாக இருக்குது அப்படின்னு கேட்க, நான் சொன்னேன்லங்க இப்படி டியூஷன் எடுக்க போகிறேன்னு, மறந்துட்டிங்களா அப்படின்னு கேட்க, ஓ சரி சரி ஃபஸ்ட்டு டே கிளாஸா, சரி சரி நடத்து நடத்து அப்படின்னு சொல்லிட்டு இவரும் உள்ளே போயிடுறாரு. வெளியே உட்காந்து நம்ம ராஜி டியூஷன் எடுத்துகிட்ருக்காங்க. அப்போ கோமதி என்ன பண்ணுறாங்க, வெளியே போய் ராஜி டியூஷன் எடுக்கிறத பார்த்து பூரிப்படைஞ்சு போகிறாங்க. என் மகளை பார், என் மருமகளை பார் எப்படி டியூஷன் எடுக்கிறான்னு சொல்லிட்டு தன்னோட மகட்ட வேற சொல்கிறாங்க. நானும் தான் படித்து முடிச்சுட்டு எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே நீ முதல்ல படித்து முடிடி அப்புறமாட்டிக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோமதியும் சொல்கிறாங்க. உடனே ராஜியும் கோமதியை பார்த்து சிரிக்கிறாங்க. சரி சரி நீ டியூஷன் எடு, நான் நின்றேன்னா உனக்கு எதுவும் சொல்லிக் கொடுக்க வராது, நான் உள்ளே போகிறேன் அப்படின்னு சொல்ல, உடனே ராஜியும் ஏன் நீங்கள் நின்றீங்கன்னா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களுக்குள்ள வேலை எதுவும் இல்லையான்னு கேட்க, எங்கே அந்த மயில் வேலை பார்க்க விடுறா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஆமாத்த அவங்க உங்களை வேலை பார்க்க விடலாம்ல, எனக்கு கொஞ்சமாவது வந்து ஹெல்ப் பண்ணலாம்ல, நானும் கூப்பிட்டு பார்க்குறேன் அவங்க வரமாட்றாங்க அத்தை அப்படின்னு சொல்ல, அந்த பொண்ணு எங்கே வரப்போகுது, அந்த பொண்ணு வீட்டு வேலை பார்க்குறதுல தான் ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிற மாதிரி தெரியுது, அந்த பொண்ணு படிச்சிச்சா என்னன்னு கூட எனக்கு இப்போ சந்தேகமாக இருக்குமா, இந்த மாதிரி படிக்கிறது சொல்லிக் கொடுக்குறதுக்கு எவ்வளோ ஆர்வமாக நீ இருக்க, ஆனால் அந்த பொண்ணு வீட்டு வேலையே பார்த்துட்ருக்கு, எனக்கு என்னமோ அந்த பொண்ணு படிச்சுங்கிறதுக்கு ஒரு அறிகுறியும் ஒன்றும் தெரியலை அப்படின்னு சொல்ல, என்னத்த சொல்கிறீங்க அப்படின்னு கேட்க, அப்படிலாம் பொய் சொல்ல மாட்டாங்க உங்கள் வீட்டில், இருந்தாலும் இந்த பொண்ணு அப்படி அந்த பேச்சுலலாம் ஒரு இதுவுமே தெரியலையே, மீனா பேசும்போதெல்லாம் ஏதாவது இங்கிலீஷில் ஏதாவது சொல்லுறா, ஆனால் இந்த பொண்ணு அப்படிலாம் எதுவுமே பேசி பார்த்ததில்ல, நான் பேசுகிற அளவு கூட அந்த பொண்ணு பேச மாட்டுதேம்மா, அதை வச்சு தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல, ஓ அப்படி சொல்கிறீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, ஒரு பையன் வந்து இந்த மாதிரி டவுட்டு கேட்குறான். உடனே ராஜி சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு கோமதியும் உள்ளே போயிடுறாங்க. அந்த டைமு
எப்போதுமே சாயந்தர நேரத்தில் அந்த பாண்டியன் வீட்டுக்கு வராதவர் வீட்டுக்கு வர்றாரு. பாண்டியன் வீட்டுக்கு வர்றத பார்த்துட்டு ராஜி வந்து அப்படியே பார்த்துட்டு நிற்கிறாங்க. என்ன வெறும் பசங்களா நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது, இங்கே பார்த்தீங்கன்னா எதிர்த்த வீட்டில் நின்றுட்டு பாட்டி, அவங்க அம்மா, ராஜியோட அம்மா எல்லாரும் நின்று பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக ராஜியோட அப்பா வரவே ராஜியோட அப்பா கவனிக்கிறாரு. இந்த மாதிரி என்ன நடக்குது இந்த வீட்டில், என்ன கூட்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. உடனே அவர் நின்று பார்த்து புரிஞ்சுக்கிறாரு. இந்த மாதிரி ராஜி வந்து டியூஷன் சொல்லி கொடுக்குறா போலன்னு சொல்லிட்டு. சொல்லிக் கொடுக்குறத பார்த்துட்டு இந்த மனுஷன் சந்தோஷப்படுவார்னு பார்த்தா, என் பொண்ணை பார்த்தியா எவ்வளோ கஷ்டப்படுறான்னு, அங்கே யாரும் காசு கொடுத்துருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி 5க்கும் 10க்கும் ஒவ்வொருத்தவங்களையும் நம்பி இருக்கிற மாதிரி இருந்திருக்கும். நம்ம வீட்டில் மாதிரியா செலவுக்கெல்லாம் காசு கொடுப்பாங்க. அதனால தான் டியூஷன் ஏதாவது எடுப்போம்னு சொல்லிட்டு அவளே அவள் செலவை பார்த்துக்கிறா போல. எப்படி செல்லமாக வளர்த்தேன், இப்படி போய் கஷ்டப்படுறாளே, இவளுக்கு இதெல்லாம் தேவை தான் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாரு. இதை நம்ம பாண்டியன் கேட்டுறாரு. கேட்டுட்டு ரொம்பவே கோவமாயிருது. இந்த பொண்ணு யாரை கேட்டுட்டு இந்த மாதிரிலாம் வேலை பண்ணுது, இப்போ இவன் வேற நம்மளை இப்படி பேசிட்டு போகிறானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாண்டியன் கோவத்தோட போகிறாங்க. போயிட்டு கோமதி, கோமதி இங்கே வெளியே வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, கோமதி வெளியே வந்துடுறாங்க. கோமதி வெளியே வந்தவங்க, "என்னங்க என்னங்க இந்த நேரத்தில் வந்திருக்கீங்க?" அப்படின்னு கேட்க, உடனே ஆமாம், இந்த நேரத்தில் வந்ததுனால தானே அந்த வீட்டில் என்னென்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க முடியுது அப்படின்னு சொல்ல, "ஏங்க என்னாச்சு?" அப்படின்னு கேட்க, "வெளியே என்ன நடக்குது? இது என்ன வீடா இல்லை சத்திரமா?" அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. அந்த சத்தம் கேட்டு ராஜியும் உள்ளே வர்றாங்க. அந்த பசங்கக்கிட்ட கொஞ்சம் அமைதியாக இருங்கன்னு சொல்லிட்டு. உடனே அந்த பசங்களும் சைலண்ட்டாக இருக்காங்க. நீங்களா உங்கள் இஷ்டத்துக்கு செய்கிறதுக்கு தான் இந்த வீட்டில் இருக்கீங்களா? இப்படிலாம் என் பேச்சை யாருமே மதிக்கிறதில்ல, என்கிட்ட எதுவுமே கேட்குறதும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இவங்களுக்கு ஒன்றுமே புரியலை. ஏங்க என்னாச்சு? எதுவும் இந்த மயில் வந்து சாப்பாடு கொண்டு வந்தாலே அதில் எதுவும் அப்படின்னு சொல்ல, மயிலெல்லாம் இந்த வீட்டில் கரெக்டாக தான் இருக்கா, மற்றவங்க பண்ணுறது தான் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாண்டியன் சொல்கிறாரு. உடனே கோமதிக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. இவர் என்ன சொல்கிறாரு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது, உடனே இவராகவே சொல்கிறாரு, எதுக்கு இப்போ இந்த பிள்ளை வெளியே டியூஷன் எடுத்துக்கிட்டு இருக்கு? அந்தளவுக்கு என்ன அந்த பொண்ணுக்கு இப்போ கஷ்டமாக போயிடுச்சு. காசு இல்லாமல் நம்ம காசு கொடுக்குறாம இருக்கிறோம்னா உங்கள் வீட்டுக்கு சொல்லாமல் சொல்லி காட்டுதாம்மா, எதுக்கு என் பேரை கெடுத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல, உடனே ராஜி ஒடியாந்து, இல்லை மாமா, அது வந்து கதிர் வந்து இப்படி வேலை பார்த்து கஷ்டப்படுறான், அதனால தான் நான் ஏதாவது அவனுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு. ஓ, துரை சொல்லி தான் அப்போ நீங்கள் டியூஷன் எடுக்கிறீங்களா? துரை வந்து உனக்கு காசு கொடுக்க முடியலைன்னு சொன்னாப்புலையா? அவனுக்கெல்லாம் எதுக்கு கல்யாணம், எதுக்கு இந்த மாதிரிலாம் அவன் பண்ணிகிட்ருக்கான்? இப்போ அவன் செஞ்ச காரியத்துக்கு உங்கள் அப்பா என்ன பேச்சு இப்போ பேசினாரு, நீ பார்க்க தானே செஞ்ச அப்படின்னு கேட்க, என்னம்மாம்மா என்ன பேசினாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, உனக்கு வந்து ஒன்றுமே விளங்கலையாக்கும் உங்கள் அப்பா சொன்னது. இந்த மாதிரி என் பொண்ணுக்கு காசு கொடுக்க வக்கில்ல அவங்களுக்கு, அதனால அவளை டியூஷன் எடுக்க விட்ருக்காங்க. நான் எப்படி செல்லமாக வளர்த்தேன், இப்போ அவள் கஷ்டப்படுறா, அதை அவனால் பார்க்க முடியலைன்னு சொல்லிட்டு போகிறாரு உங்கள் அப்பா. இந்த பேச்செலாம் எனக்கு தேவையா? நானும் அவனை இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தேன், வந்து டியூஷன் எடு, எங்கள் செலவுக்கு காசு இல்லை, நீ டியூஷன் எடுத்து எங்களுக்கும் தான்னு சொல்லிட்டு நானாக சொன்னேன். எங்கே அந்த கதிர் பையன், அவனை வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, கதிர் அப்போ தான் உள்ளேருந்து வராரு. ஏன் என்னாச்சு என்னன்னு கேட்கும்போது, உடனே இந்த பாண்டியன் வந்து திட்டுறாரு. ஏன்டா நான் சொல்கிறதையே துரை கேட்க மாட்டாராமோ, எதுக்கு உன் பொண்டாட்டி இப்போ டியூஷன் எடுக்க சொல்லியிருக்க, நீ தான் வேலைக்கு போய் அவளுக்கு காசு கொடுக்குறீல, மறுபடியும் எதுக்கு அவளை இப்போ டியூஷன் எடுக்க சொல்லியிருக்கேன்னு கேட்டதுக்கு, நானும் ஒன்றும் அவளை எடுக்க சொல்லலை, அவள் விருப்பப்பட்டா அதனால் எடுக்கிறா, இப்போ அதனால இப்போ என்ன உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதிர் கேட்குறாரு. ஓ, எதிர்த்து பேச வேற ஆரம்பிச்சிட்டீங்களோ? இப்போ உன் பொண்டாட்டி டியூஷன் எடுத்தா இந்த ஊர் என்ன சொல்லும்? இவளுக்கு எதுவும் காசு கொடுக்கறதில்ல போல, அதனால தான் இப்படி வந்து பாக்கெட் மணிக்காக இப்படி தெருவில் உள்ள பிள்ளைகளெலாம் டியூஷன் எடுக்கிறா. பாவம், இவங்க அப்பா வந்து இந்த பிள்ளைய எப்படி வளர்த்தாரு, இப்படி இங்கே வந்து கஷ்டப்படுதுன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அம்மா இதெல்லாம் தேவையில்லாத பேச்சு, அவளுக்கு வந்து திறமை இருக்குது, அவள் டியூஷன் எடுத்து 4 காசு சம்பாதிக்கணும்னு நினைக்கிறா, அதில் எதுக்கு நம்ம இப்படியெல்லாம் கதை கட்டணும்னு தேவையே இல்லையே, இது எதுக்கு இந்த தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காங்கம்மா, இதெல்லாம் தேவையில்லாதது அப்படின்னு சொல்ல, இவர் வச்சதான் அந்த வீட்டில் சட்டம்னு நினச்சிட்டு இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு கதிர் கேட்க, உடனே ஓ, அப்போ நீ வைக்கிறதா அந்த வீட்டில் சட்டமா, அப்போ நீ சொல்லி தான் உன் பொண்டாட்டி வந்து இப்படி டியூஷன் எடுக்குதா, என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கணும்னு தோணலை, இது வந்து நீ கட்டின வீடா, இந்த வீட்டில் நீங்கள் என்ன வேணாலும் செய்வீங்களா, இது நான் சம்பாரித்து நான் கட்டின வீடு, இதில் உட்காந்து நீங்கள் டியூஷன் எடுத்துக்கிட்டு இருப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உடனே கோமதி, ஏங்க இப்படிலாம் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நீ பேசாமல் இரு கோமதி, இப்போலாம் நீ என்னைய மதிக்கிறதே இல்லை, இந்த பொண்ணு டியூஷன் எடுக்க போகுதுன்னு சொல்லிட்டு என்கிட்ட நீ ஒரு வார்த்தை சொன்னியா, ஏதாவது கேட்டியா, அந்த வீட்டில் இதுவரை ஏதாவது எனக்கு தெரியாமல் நடந்திருக்கா,
ஏதாவது ஒன்று இப்படி நடந்திருக்கா சொல்லு. இப்போல்லாம் உனக்கும் ரொம்ப திமிராகி போயிடுச்சு. புது ஆளுங்க நிறையா பேர் வரவும் அவங்களோட சேர்ந்துட்டு நீ என்ன கூத்தடிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், உடனே கோமதி அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. அம்மா இப்போ எதுக்கு நீங்கள் அழுதுட்ருக்கீங்க கேட்க, உடனே ராஜி, மாமா என்னைய மன்னிச்சிருங்க. அத்தை சொல்லத்தான் செஞ்சாங்க உங்ககிட்ட சொல்லுங்கன்னு. நீங்கள் மத்தியானம் வருவீங்கன்னு பார்த்தேன் சாப்பிட்றதுக்கு. ஆனால் மயில் வந்து உங்களுக்கு சாப்பாடு அங்கே வந்து கொடுக்கவும் நீங்கள் வராமல் போயிட்டீங்க. ஆனால் டியூஷனுக்கு பிள்ளைகளை நான் இங்கே வர சொல்லிட்டேன். அதனால தான் என்னால் அவங்கள போக சொல்ல முடியல. சரி உங்ககிட்ட சொன்னால் நீங்கள் சந்தோஷம்தான் படுவீங்க. நீங்கள் எதுவும் சொல்ல மாட்டீங்கன்னு தான் நான் நினச்சி இப்படி பண்ணிட்டேன். என்னைய மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இந்த பாண்டியன் வந்து கேட்குறாப்புல, இல்லை சும்மா நிறுத்துப்பா, ஏதாவது சப்பக்கட்டு சொல்லிக்கிட்டு இருக்காப்புல. நீ எத்தனை நாளுப்பா ஆச்சு நீ இந்த மாதிரி யோசனை எடுத்து? என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லணும்னு உனக்கு தோணலை? காலையில் தான் அந்த யோசனை எடுத்து சாயந்தரமே ஆள் உனக்கு சேர்ந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இல்லை மாமா, நாங்கள் இது 2 நாளைக்கு முன்னாடியே, அப்போ 2 நாளைக்கு முன்னாடியே முடிவெடுத்திருக்கீங்க, என்கிட்ட சொல்லணும்னு தோணலை. என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படிப்பா தெரியுது? இந்த வீட்டில் யாருமே என்னை மதிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்ல, உடனே ராஜி வந்து என்னதான் இருந்தாலும் ராஜிட்ட வந்து இந்த மயில் சொல்கிறாங்க, என்னதான் இருந்தாலும் ராஜி நீங்கள் பண்ண தப்பு தான். நான் சொல்லத்தான் செஞ்சேன், மாமாட்ட ஒரு வார்த்தை நீங்கள் கேட்டுக்கோங்கன்னு. நான் சொல்லியுமே நீங்கள் கேட்கல அப்படின்னு எரியிற நெருப்பில் எண்ணெயை தூக்கி ஊற்றுற மாதிரி இப்படி பேசுகிறாங்க அந்த மயில். உடனே கோமதிக்கு ரொம்பவே கோவம் வந்துருச்சு. இவளை பார்த்து முறைக்க, உடனே இவங்க கோமதியும் மாட்டி விட்றாங்க. அத்தை நான் சொல்லத்தானே செஞ்சேன், மாமா வந்து சத்தம் போடுவாருன்னு. நீங்கள் தான் எதுவும் சொல்லாமல் இப்படி பண்ணிட்டீங்கன்னு சொல்ல, கோமதி பக்கம் முறைக்கிறாரு இவர். உடனே வந்து இந்த கோமதி டக்குன்னு மயிலை பார்க்குறாங்க. மயில் தலையை கீழே போட்டுட்டு நிற்கிறாங்க. ராஜிக்கு ரொம்பவே கோவம் வந்துருச்சு மயில் இப்படி சொன்னதை பார்த்துட்டு. பார்த்தீங்கன்னா என்னமோ பண்ணுங்கப்பா, இந்த வீட்டில் நீங்கள் நினச்சதே நடத்திட்டு இருங்க. மறுபடியும் நான் எதுக்கு இந்த வீட்டில் ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு இவர் வந்த வேகத்தில் கிளம்பி செருப்பை தட்டுவிட்டு நடந்து போயிடுறாரு. உடனே ராஜி அப்படியே அழுகுறாங்க. அதை பார்த்துட்டு கதிர், நீ இதையெல்லாம் பெருசாக எடுத்துக்கிறாத, அவர் அப்படித்தான் எப்போவுமே. நீ உன் வேலையை மட்டும் பாரு, நீ டியூஷன் எடுக்கிறியா அதை மட்டும் பாரு, சரியா? நீ வந்து அவர் சொல்கிறதெல்லாம் காதில் வாங்கிக்கிறாத. என்னமோ காசு இல்லைன்னா தான் நம்ம வந்து வேலைக்கு போகணுமா என்ன? அப்போ நிறைய பணக்காரங்கள்லாம் காசை சேர்த்து வச்சுட்டு வீட்டிலே இருக்க வேண்டியது தானே? அப்போ எதுக்கு வந்து வேலைக்கு போகிறாங்க, ஒரு வேலை பார்க்குறாங்க? இவர் சொல்கிறதெல்லாம் நீ காதில் வாங்காத ராஜி அப்படின்னு சொல்லிட்டு, கதிரும் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது சரியா, நீ அழுகாதுன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. உடனே கோமதி சொல்கிறாங்க, அதான் கதிரே சொல்லிட்டான்லம்மா, நீ எதுவும் நினைக்காத, அழுகக்கூடாது ராஜி அப்படின்னு சொல்லிட்டு ராஜியை வந்து சமாதானப்படுத்துகிறாங்க. உடனே கோமதியோட மகளும், அண்ணி இதுக்கு போய் நீங்கள் அழுகுறீங்க, அப்பா எப்போவுமே அப்படித்தானே, உங்களுக்கு தெரியத்தானே செய்யும், இதுக்கு போய்லாம் நீங்கள் அழுகாதீங்க நன்னி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போக, உடனே மயில் மட்டும் நிற்கிறாங்க. மயில் வந்து ஒன்றுமே சொல்லாமல் நிற்கவும், அந்த ராஜி வந்து மயிலை பார்க்குறாங்க. நீங்கள் இப்படி தான் எப்போவுமே பேசுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நான் என்ன எப்போவுமே இப்படி பேசுவேன் அப்படின்னு இன்னசென்ட்டாக அவங்க இப்படி சொல்ல, உடனே ராஜி கோவம் வந்துடுது. இங்கே ஏற்கனவே சண்டை போய்கிட்டு இருக்கு, இடையில வந்து நீங்கள் இப்படி அவர்கிட்ட கூட கொஞ்சம் ஏற்றி விட்றீங்க மாமா கிட்ட அப்படின்னு சொல்ல, நான் உண்மையை தானே ராஜி சொன்னேன், நான் உங்ககிட்ட சொல்லத்தானே செஞ்சேன், மாமா கிட்ட சொல்லாமல் செய்யாதீங்க அப்படின்னு. நீங்கள் தான் என் பேச்சையே கேட்கல அப்படின்னு சொல்ல, அக்கா உங்களுக்கு எதுவும் தெரிஞ்சு தான் பேசுவீங்களா? சரி நீங்கள் சொன்னதாகவே இருக்கட்டும், அதை மாமா இருக்கும்போது நீங்கள் என்னை போட்டு கொடுக்குற மாதிரி இப்படி தான் சொல்லுவீங்களா? இந்த மாதிரிலாம் என்கிட்ட நடந்துக்கிறாதீங்க சொல்லிட்டேன், இதுவே கடைசியாக இருக்கட்டும். நானும் உங்களை ரொம்பவே இன்னசென்ட்டுன்னு நினச்சிட்டு இருந்தா, நீங்கள் இப்படிலாம் மூட்டி விடுறதுல ஒரே குறியாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே திட்டி விட்றாங்க. உடனே மகிழ், என்ன இந்த சின்ன பொண்ணு நம்மளை பார்த்து கேள்வி கேட்குறதா, நம்ம இப்படி இருக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு, என்ன ராஜி என்னையவே எதிர்த்து பேசிக்கிட்டு இருக்க நீ? நான் உன்னைய விட மூத்தவன், உனக்கு தெரியுதா இல்லையா? நான் இப்போ மாமா கிட்ட சொன்னதுனால என்ன வந்துச்சு? எனக்கு பொய் சொல்லலாம் தெரியாது, நான் உண்மையை தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு, என்னை எப்படிலாம் பேசுகிற வேலை நீ வச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு இவங்க உள்ளே போயிடுறாங்க. உடனே ராஜிக்கு இன்னுமே அழுக வருது. உடனே பார்த்தீங்கன்னா அவங்க டியூஷன் எடுக்கிற எல்லா பசங்கள்கிட்டையும், எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, நீங்கள் போயிட்டு நாளைக்கு வாங்க என்ன அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டு வந்து ரூம் அடைச்சிட்டு படுத்துடுறாங்க. இன்னும் இந்த மயில்னால என்னென்ன தான் அந்த வீட்டில் நடக்க போதே தெரில, அதை பொறுத்திருந்து தான் பார்ப்போமே.